والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கும் மிக வல்லவன் அல்லாஹுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் இஷா தொழுகையை தொழுதுவிட்டு அல்லாஹுடைய மாளிகையில் வீற்றிருக்கும் என் மீதும் உங்கள் மீதும் என்னுடைய பெற்றோர்கள் மீதும் உங்களுடைய பெற்றோர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்ற இனிய பிரார்த்தனையோடு இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் நபிகளார் கண்ட கனவு என்ற தலைப்பினூடாக அல்லாஹுடைய வேதமாகிய அல் குர்ஆனிலிருந்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய வாழ்க்கை வழிமுறையான சுன்னாவிலிருந்தும் ஒரு சில விடயங்களை பேசக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் ஞாபகமூட்டிக் கொள்ளலாம் என ஆசைப்படுகின்றேன். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் சுபஹுடைய தொழுகையை நிறைவேற்றிவிட்டு சஹாபாக்களிடத்திலே கேட்பார்கள், இன்றிரவு யாராவது கனவு கண்டீர்களா என்று கேட்பது வழக்கம். அப்பொழுதும் நபி தோழர்கள் யாராவது கனவு கண்டிருந்தால் அந்த கனவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கனவுக்கான விளக்கத்தை சொல்லுவார்கள். அன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்றிரவு நான் கனவு கண்டேன், நான் உறங்கிக் கொண்டிருந்தேன், 2 வானவர்கள் என்னிடம் வந்தார்கள், என்னுடைய கையை பிடித்தார்கள், என்னை அழைத்து சென்றார்கள். சிறிது தூரம் சென்ற பொழுதும் ஒரு மனிதர் மல்லாக்கா படுத்து கொண்டிருந்தார். இன்னொரு மனிதருடைய கையில் பெரும் பாறாங்கல் இருந்தது. இந்த பாறாங்கல் வைத்திருக்கக்கூடிய அந்த மனிதர் என்ன செய்கின்றார்? படுத்து கொண்டிருந்த அந்த மனிதனுடைய தலையில் ஓங்கி அடிக்கின்றார். அவருடைய தலை நொறுங்குகின்றது, அவருடைய தலை சிதறுகின்றது, அந்த கல்லும் உருண்டோடு விடுகின்றது. அந்த தலையில் அடித்த மனிதன் அந்த கல்லை எடுத்து வருவதற்குள் இந்த மனிதனுடைய தலை சரியாகி விடுகின்றது. திரும்பவும் அடிக்கின்றார், இவருடைய தலை நொறுங்குகின்றது, அந்த கல் உருண்டோடு விடுகின்றது. இப்படி அவர் மாறி மாறி வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றார். இந்த காட்சியை பார்த்துவிட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் மா ஹாதானி, இவர்கள் யார்? இவர்கள் எதற்காக இப்படி அடித்துக் கொள்கின்றார்கள், வேதனை செய்கிறார் என்று கேட்டதற்கு மலக்குமார்கள் சொன்னார்கள், இன்தலிக் நடங்கள் என்று. சிறு தூரம் நடந்தார்கள். சிறு தூரம் நடந்தவுடன் ஒரு மனிதன் நின்று கொண்டிருக்கின்றார். இன்னொரு மனிதனுடைய கையில் கொக்கி இருக்கின்றது. இந்த கொக்கியினால் உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மனிதனுடைய முதலாவது அந்த வலதுபுற தாடையில் கிழித்து இழுக்கின்றார். இந்த தாடை கிழிகின்றது. திரும்பவும் என்ன செய்கின்றார்? அந்த கொக்கியினூடாக அந்த பிடரி வழியாக கிழித்தெடுக்கின்றார். திரும்பவும் அவர் அடுத்த பக்கம் என்ன செய்கின்றார்? கிழிக்கின்றார். முதலாவது வலது பக்கம் கிழிக்கின்றார். அந்த இடம் சரியாகி விடுகின்றது.
திரும்பவும் இடது பக்கம் கிழிக்கின்றார். அவருடைய வலது தாடை சரியாகி விடுகின்றது. இப்படி அவருடைய கொக்கியினால் அந்த மனிதருடைய தாடையை கிழித்து பித்து எடுக்கின்றார். அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காட்சியை பார்த்துவிட்டு சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் மா ஹாதானி, இவர்கள் யார், இவர்கள் எதற்காக இப்படி செய்கின்றனர் என்று கேட்டதற்கு மலக்குமார்கள் சொன்னார்கள், இன் தொலிக் நடங்கள் நடங்கள் என்று. சிறிது தூரம் நடந்தார்கள். அடுப்பு போன்ற ஒரு குகை. அந்த குகைக்குள்ளே ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாக வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய அடியிலிருந்து நெருப்பு மேலோங்கி வருகின்ற பொழுது அந்த ஆண்களும் பெண்களும் கூச்சலிடுகின்றார்கள், கதறுகின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காட்சியை பார்த்துவிட்டு மஹாதானி, இவர்கள் யார், இவர்கள் எதற்காக வேதனை செய்யப்படுகின்றார்கள் என்று கேட்டதற்கு மலக்குமார்கள் சொன்னார்கள், இன் தொலிக் நடங்கள் நடங்கள் என்று. சிறு தூரம் நடந்தார்கள். இரத்தம் போன்ற ஆறு, சிவப்பு நிறமுறைய ஒரு ஆறு. அந்த ஆற்றிலே ஒரு மனிதன் நீந்தி வருகின்றார். கரையிலே ஒரு மனிதர் சில கற்களை குமித்து வைத்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கின்றார். கரை அடைந்தவுடன் அந்த கல் வைத்திருக்கக்கூடிய மனிதர் அவருடைய வாயில் போடுகின்றார். திரும்பவும் அவர் ஆரம்ப இடத்திலிருந்து வருகின்றார். இப்படியே இவர் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காட்சியை பார்த்துவிட்டு சுப்ஹானல்லாஹ், இவர்கள் யார் என்று கேட்டார்கள். மலக்குமார்கள் சொன்னால் இன் தொலிக் நடங்கள் என்று. சிறு தூரம் நடந்தவுடன் ஒரு அழகான ஒரு பூங்கா போன்ற இடம், அந்த இடத்திற்கு நுழைந்தார்கள். வசந்த காலத்தில் பூக்கக்கூடிய அனைத்து மலர்களும் அந்த தோட்டத்திலே இருந்தது. அந்த தோட்டத்திலே மிகவும் உயரமான மனிதர் ஒருவர் இருந்தார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த மனிதருடைய முகத்தை எட்டி பார்த்தேன், சரியாக பார்க்க முடியவில்லை. அந்த மனிதரை சுற்றி, அந்த நபரை சுற்றி ஏராளமான குழந்தைகள், நான் இந்த உலகத்தில் கண்டிராத ஏராளமான குழந்தைகள் விளையாடி கொண்டிருந்தது. இதை பார்த்து கேட்டேன், இந்த மனிதர் யார், இந்த குழந்தைகள் யார் என்று கேட்டேன். மலக்குமார்கள் சொன்னார்கள், நடங்கள் நடங்கள் என்று. சிறு தூரம் நடந்தார்கள். மிக பெரும் பூந்தோட்டம். அந்த பூந்தோட்டத்தில் மிகப்பெரிய மரம் தோழர்களை. அந்த மரத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்பட்டது, இந்த மரத்திலே ஏறுங்கள் என்று. இந்த மரத்திலே ஏறி செல்கின்றார்கள். ஒரு நகரம். அந்த நகரம் தங்கம் வெள்ளியிலான ஒரு நகரம். அந்த நகரத்திற்கு வாசலிலே சென்றார்கள். சொல்லப்பட்டது, அந்த கதவை திறக்குமாறு. அந்த கதவு திறந்தது. உள்ளே நுழைந்தார்கள். அந்த வானவர்களும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே நுழைந்தார்கள். உள்ளே நுழைந்தவுடன் சில மனிதர்கள், பாதி அழகான தோற்றமுடைய மனிதர்களும் பாதி அழகில்லாத அசிங்கமான தோற்றமுடைய சில மனிதர்களும் வருகின்றார்கள். அவர்களை எதிர்நோக்கி வருகின்றார்கள். மலக்குமார்கள் சொன்னார்கள், இந்த நதியிலே குளியுங்கள் என்று. அந்த நதி மிகவும் வெண்மையான ஒரு நதி, ஒரு ஆறு. அந்த ஆற்றிலே அந்த அருவருப்பான பாதி அழகாகவும் பாதி உடல் அசிங்கமான அந்த மனிதர்கள் என்ன செய்கின்றார்கள், அந்த நதியிலே குதிக்கின்றார்கள், குளிக்கின்றார்கள். குளித்தவுடன் அவர்கள் இருந்த பாதி அந்த அசிங்கமான தோற்றம் மாறி அழகான தோற்றமாக காட்சியளிக்கின்றது. அப்பொழுது சொல்லப்பட்டது, இதுதான் அதின் என்ற சொர்க்கம் என்று சொல்லப்பட்டது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானத்தை பார்த்தார்கள். மிக வெண்மையான ஒரு மாளிகை. அந்த மாளிகையை பார்த்தவுடன் மலக்குமார்கள் சொன்னார்கள், இதுதான் உங்களுடைய வீடு, இதுதான் உங்களுடைய வீடு என்று சொன்னார்கள். அப்பொழுதும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மலக்குமார்களுக்கு சொன்னார்கள், பாரக்கல்லாஹு ஃபீக்கும், அல்லாஹ் உங்கள் இருவருக்கும் அருள் செய்யட்டும், என்னை விடுங்கள், நான் இந்த சுவனத்திலே அந்த வீட்டிலே நுழைந்து கொள்கிறேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்பொழுதும் மலக்குமார்கள் சொன்னார்கள், உங்களுக்குத்தான் அந்த வீடு, ஆனால் இப்பொழுது இந்த வீட்டிலே நுழைய முடியாது, உங்களுக்கு நாளை மறுமையில் நுழைந்து கொள்ளலாம் என்ற செய்தியை சொன்னார்கள். இப்படி கடந்து சென்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலக்குமார்களை கேட்டார்கள், நாம் சிலை
ஆரம்பத்தில் வருகின்ற பொழுது சில காட்சிகளை பார்த்தோமே, இதனை தெளிவுபடுத்துங்கள். இவர்கள் எதற்காக வேதனை செய்யப்பட்டார்கள்? இவர்கள் யார்? இப்படியெல்லாம் இவர்கள் செய்து கொண்டிருந்த காரியம் இது என்ன என்று கேட்ட பொழுதும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்பட்டது. முதலாவதாக தலை நொறுக்கப்பட்ட மனிதர் யார் தெரியுமா? தலை நொறுக்கப்பட்ட மனிதர் யார் தெரியுமா? இந்த உலகத்தில் அல் குர்ஆனை கற்றிருந்தார்கள், அல் குர்ஆனை படித்திருந்தார்கள், அல் குர்ஆனை மறந்தவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். அது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் ஐங்கால தொழுகை நிறைவேற்றாத மனிதர்களாக இந்த பூமியிலே வாழ்ந்தார்கள். சரியாக தொழவில்லை, ஐங்கால தொழுகை நிறைவேற்றவில்லை, மார்க்கத்தை படித்திருந்தார்கள், அல் குர்ஆனை படித்திருந்தார்கள், அல் குர்ஆனை விளங்கியிருந்தார்கள். அவர்களுக்குத்தான் இந்த தண்டனை என்ற செய்தியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்பட்டது. இரண்டாவது மனிதர்கள், அந்த இரண்டாவது வேதனை செய்யப்பட்டார்களே, கொக்கியினால் வாய்கள் கிழிக்கப்பட்டு பிடரி வழியாக இழுக்கப்பட்ட மனிதர்கள், இவர்களை பற்றிய மலக்குமார்கள் சொன்னார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, இவர்கள் யார் தெரியுமா? காலையில் எழுந்து பஜாருக்கு சென்று பொய் சொல்லக்கூடியவர்கள். அந்த பொய்யினால் உலகம் முழுவதும் பரவி இப்படியான காரியத்தை செய்யக்கூடியவர்கள். கண்ணியமான ஈமானியர்களை இன்று பார்க்கலாம். இன்று பொய் பேசுவதற்கு, இன்று வதந்திகளை கட்டவிழ்த்து விடுவதற்கு இன்று சோசியல் மீடியா பெரும் தளமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதாவது நோன்பு வருவதற்கு முன்னால் ஒரு செய்தி பரவும் வாட்ஸ்அப்பிலே. என்ன செய்தி தெரியுமா? யார் ரமலான் வருகின்றது என்ற செய்தியை முதலாவது அறிவிப்பார்களோ அவர்களுக்கு நரகம் ஹராமாகிவிடும் என்ற செய்தி. இது இட்டுக்கட்டப்பட்டது, நபிகளார் மீது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி. இன்று எங்களுடைய முஸ்லிம்கள் என்ன செய்கின்றார்கள்? இது நபிகளாரை தொட்டி வருவதனால் இதன் உண்மை தன்மை என்ன? இது நபிகளார் சொல்லி இருக்கின்றார்களா? இது மார்க்கம் தானா? இது இஸ்லாம் தானா என்று பார்க்காமல் வரக்கூடிய செய்திகளை பரப்புவார்கள். அது மட்டுமா, இன்னும் சில விடயங்கள் வரும், சில மெசேஜ்கள் வரும். ஒரு களிமாவை போட்டிருப்பார்கள். இந்த களிமாவை 10 பேருக்கு அனுப்புங்கள், உங்களுக்கு நல்ல செய்தி வரும். அல்லது இந்த களிமாவை இத்தனை தடவை ஓதுங்கள், உங்களை தேடி நல்ல செய்தி வரும். இதெல்லாம் இஸ்லாத்துக்கு புறம்பான, நபிகளார் மீது இட்டுக்கட்டப்பட்ட செய்தியாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதெல்லாம் பொய்யினால் இந்த பொய்யை என்ன செய்கின்றார்கள் என்று பரவவிடுகின்றார்கள். கண்ணியமான ஈமானிய உறவுகளை, ஒரு செய்தி வருகின்றது என்று சொன்னால், இஸ்லாத்தை தொட்டு அல்லது நபிகளாரை தொட்டு ஒரு செய்தி வருகின்றது என்று சொன்னால், நமக்கு தெரியாவிட்டால் தெரிந்தவர்களிடம் கேட்க வேண்டும். இப்படி ஒரு செய்தி வந்திருக்கின்றது, இது உண்மைதானா, இது உண்மைத்தன்மை என்று நாம் கேட்க வேண்டும். இல்லை என்று சொன்னால், வரக்கூடிய செய்திகள் நாம் ஷேர் பண்ணுவோம் என்று சொன்னால், பிறருக்கும் அனுப்புவோம் என்று சொன்னால், நானும் நீங்களும் இந்த உலகத்திலே பொய் பேசக்கூடியவர்களாக, இன்று சோசியல் மீடியாவிலே பொய்யை பரப்பக்கூடியவர்களாக ஆகிவிடுவோம் என்ற செய்தியை நானும் நீங்களும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக மூன்றாவது அந்த கூட்டம், குகை போன்ற அந்த அடுப்பிலே வேதனை செய்யப்பட்டவர்கள் யார் என்று சொன்னால், இந்த உலகத்திலே விபச்சாரம் செய்த மனிதர்கள், தோழர்களை விபச்சாரம் செய்த மனிதர்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும்பாவமாக அடையாளப்படுத்திய பாவம், அல்லாஹ்வுடைய திருமறையில் எச்சரித்த பாவம், நீங்கள் நெருங்காதீர்கள், வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தின் பக்கம் நெருங்க வேண்டாம் என்று சொல்லப்பட்ட பாவம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்த பாவம். நாளை மறுமையில் விபச்சாரர்களுக்கு அவர்களுடைய உடம்பிலிருந்து வழியக்கூடிய சீல் ஜலம்தான் அவர்களுடைய குடிபானங்கள் என்று சொல்லப்பட்ட ஒரு பாவம். இப்படியான ஒரு கேவலமான செயலை, அசிங்கமான செயலை செய்யக்கூடியவர்களுக்கு இந்த தண்டனை என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்பட்டது. அடுத்ததாக அந்த இரத்தாற்றிலே நீந்தி வரக்கூடிய, அவருடைய வாயில் கல்லை போடக்கூடிய அந்த பாவத்தை செய்தவர்கள் யார் என்று சொன்னால், வட்டியோடு தொடர்பை ஏற்படுத்தியவர்கள், வட்டி சாப்பிட்டவர்கள், வட்டி உண்பவர்கள். கண்ணியமான ஈமானியவர்களை, பெரும்பாவம். இஸ்லாம் வட்டியை பற்றி ஏராளமான இடங்களில் பேசுகின்றது. அல்லாஹ்வுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான், வட்டியை நான் அழிப்பேன், தான தர்மங்களை வளர்ப்பேன் என்று சொல்கின்றான். யுத்த பிரகடனம் செய்யக்கூடிய ஒரு பாவம் தான், இறைவனோடு யுத்த பிரகடனம் செய்யக்கூடிய பாவம் தான் வட்டியாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்று சிலர்கள் என்ன செய்கின்றார்கள் தெரியுமா? ஒருவர் வாகனம் எடுப்பதற்காக என்ன செய்கின்றார்? சாட்சி கையெழுத்து போடுகின்றார்கள். நம்முடைய குடும்பத்தில் ஒருவர் வாகனம் எடுப்பார்கள், ஆனால் அதற்கு நாம் சாட்சி கையெழுத்து போடுகின்றோம். இதுவும் வட்டி தான் தோழர்களை.
நீங்கள் வட்டி எடுக்கவில்லை, நீங்கள் வட்டி கொடுக்கவில்லை, நீங்கள் அதற்கு சாட்சி கையொப்பமிடுகின்றீர்களே, இதுவும் அந்த பாவத்தை சார்ந்தது. கண்ணியமான ஈமானியவர்களே, இன்று தெரியாமல், இன்று விளங்காமல் இந்த பாவத்தை செய்து கொண்டிருக்கின்றோம். அல்லது சிலர் என்ன செய்வார்கள், நண்பர் என்ற ரீதியில் அழைத்து கொண்டு செல்வார்கள். வாகனம் எடுக்க போகின்றேன், வா, எனக்காக ஒரு சாட்சி கையெழுத்து போடு. பினான்சிலே சென்று 1 லட்சம் அல்ல 2 லட்சம் சல்லியை கட்டிவிட்டு வாகனம் எடுப்பார்கள். அதற்கு சாட்சி கையெழுத்து இவர் இடுவார். இதுவும் வட்டியை சார்ந்தது. வட்டி எடுக்காவிட்டாலும், வட்டி கொடுக்காவிட்டாலும், வட்டிக்கு சாட்சியாக இருப்பது, வட்டிக்கு உதவி புரிவது, இதுவும் இந்த பாவத்தோடு தொடர்பு பட்டது. அல்லாஹ் வெறுத்த, அல்லாஹ் தடை செய்த, இஸ்லாம் கடுமையாக எச்சரித்த, அல்லாஹோடு யுத்த பிரகடனம் செய்யக்கூடிய ஒரு பாவம் தான் வட்டியாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த மனிதர்களுக்குத்தான் இந்த தண்டனை என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அடுத்ததாக ஒரு பூந்தோட்டத்திற்கு சென்றார்களே, அதிலே உயரமான மனிதர் இருந்தார்களே. இது யார் தெரியுமா? இதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று அல்லாஹ்வின் தூதருக்கு சொல்லப்பட்டது. அவர்களை சுற்றி விளையாடி கொண்டிருந்த குழந்தைகள் யார் தெரியுமா? அதாவது பிறந்து இஸ்லாத்திலே மரணித்த அந்த பருவ வயது அடைவதற்கு முன்னால் மரணித்த சிறு குழந்தைகள், இஸ்லாமிய மார்க்கத்திலே மரணித்த அந்த குழந்தைகள் தான் இந்த சொர்க்க பூங்காவிலே விளையாடி கொண்டிருக்கின்றார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்பட்டது. கண்ணியமான பெற்றோர்களே, உங்களுடைய குழந்தை, உங்களுடைய பிள்ளை பருவ வயது அடைந்ததற்கு முன்னால் மரணத்தை எய்தி இருக்கின்றதா, மரணம் அடைந்திருக்கின்றதா? கவலைப்பட வேண்டாம், சஞ்சலப்பட வேண்டாம், துன்பப்பட வேண்டாம். அந்த குழந்தை சொர்க்கத்திலே இருக்கின்றது என்ற நன்மாராயத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் தோழர்களை. அந்த குழந்தைகள் சொர்க்கத்திலே இருக்கின்றது. கண்ணியமான ஈமானியவர்களை, அடுத்ததாக ஒரு மரத்திலே ஏறி சென்றார்களே, அதில் என்ற சொர்க்கம் இருந்ததே. அதிலே சில மனிதர்கள் வந்தார்களே, பாரி அழகாகவும் பாரி அசிங்கமாகவும் தோற்றமுடைய மனிதர்கள் யார் தெரியுமா? இந்த உலகத்திலே நன்மையும் செய்யக்கூடியவர்கள், மறுபுறம் தீமையும் செய்யக்கூடியவர்கள், நன்மையும் தீமையும் கலந்து செய்யக்கூடிய மனிதர்கள் தான் அந்த அசிங்கமான பாதி உடல் அசிங்கமாகவும் பாதி உடல் அழகாகவும் தோற்றமளித்த மனிதர்கள். அல்லாஹுடைய குற்றங்களை மறைத்து மன்னித்து அல்லாஹுடைய சொர்க்கத்துக்கு அழைத்தான் என்ற செய்தியை மலக்குமார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியமான ஈமானிய உறவுகளை, இப்படி ஏராளமான செய்திகள் இருக்கின்றது. கண்ணியமான ஈமானியவர்களை, இந்த கனவு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதற்காக காட்டப்பட்டது? நாளை மறுமையில் பாவம் செய்யக்கூடியவர்களுக்கு, இந்த உலகத்தில் குற்றம் செய்யக்கூடியவர்களுக்கு, அல்லாஹுக்கு மாற்றமாக வாழக்கூடியவர்களுக்கு, அல்லாஹ் விரும்பாத காரியத்தை செய்யக்கூடியவர்களுக்கு, என்ற பாவத்தை செய்யக்கூடியவர்களுக்கு, அசிங்கத்தை செய்யக்கூடியவர்களுக்கு, இஸ்லாம் தடை செய்த காரியங்களை செய்யக்கூடியவர்களுக்கு இப்படியெல்லாம் தண்டனை இருக்கின்றது என்ற செய்தியை காட்டுவதன் ஊடாக மனிதர்கள் விளங்கிக் கொள்ளலாம், மனிதர்கள் புரிந்து கொள்ளலாம் என்பதற்காகத்தான் நபிமார்களுக்கு அருளப்படக்கூடிய செய்தி வஹியாக இருந்து கொண்டிருக்கின்றது. கனவின் மூலமாக அறிவிக்கப்படக்கூடிய, கனவு காணப்படக்கூடிய செய்தி வஹியாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதன் காரணமாகத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த காட்சியை காண்பித்து அந்த செய்தியை அதாவது சஹாபாக்களுக்கு அறிவித்ததை ஹதீஸிலே காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியமான ஈமானியவர்களை, பாவத்தோடு வாழக்கூடியவர்கள், அசிங்கமான வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள், இஸ்லாத்துக்கு முரணாக வாழக்கூடியவர்கள், நானும் நீங்களும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நானும் நீங்களும் அந்த பாவத்தை விட்டு மீளக்கூடியவர்களாக மாற வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்திலும் எமக்கு கேவலம், நாளை மறுமையிலும் கேவலம் இருக்கின்றது. அல்லாஹ் நாளை மறுமையில் விசாரிப்பானே, என்னை உங்களையும் குறித்து நாளை அந்த மஹ்ஷர் மைதானத்தில் அனைத்து மனிதர்களும் இருக்கக்கூடிய அந்த சபையிலே, இக்ரா கிதாபல், உன்னுடைய புத்தகத்தை நீ படித்துப்பார். இந்த உலகத்தில் நான் செய்த பாவங்கள், இந்த உலகத்திலே நான் செய்த அசிங்கங்கள், இந்த உலகத்தில் இறைவனுக்கு மாற்றமான செய்த பாவங்கள் அத்தனையும் அந்த பட்டியலே எழுதப்பட்டிருக்கும், அந்த பட்டியலே பதியப்பட்டிருக்கும், இந்த பட்டியலே எழுதப்பட்டிருக்கும். அந்த மனிதன் படிப்பான், அந்த சகோதரன் படிப்பான். இதை படித்துவிட்டு கண்ணியமான ஈமானியவர்களை, அனைத்து விடயங்களும் பதியப்பட்டிருக்கின்றதே என்று கை செய்தப்பட்டவர்களாக, சஞ்சலப்பட்டவர்களாக அந்த மறுமை நாளிலே நானும் நீங்களும் இருந்துவிடக்கூடாது. ஆகவே இந்த உலகத்தை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும்.
இந்த உலகத்திலே 40 வருடங்களை 50 வருடங்களை கடத்தி விட்டோம். இன்னும் நாம் எத்தனை வருடங்கள் இந்த உலகத்தில் வாழ்வோம் என்று தெரியாது சகோதரரை. எத்தனை வருடங்கள் இந்த பூமியிலே நாம் வாழ்வோம் என்று தெரியாது. எங்களுடைய மரணம் வருவதற்கு முன்னால், மரணம் எங்களை சந்திப்பதற்கு முன்னால் எங்களுடைய பாவங்களை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்க வேண்டும். யா அல்லாஹ், இப்படியெல்லாம் நான் பாவங்களை செய்துவிட்டேன், அசிங்கங்களை செய்துவிட்டேன், உனக்கு மாற்றமாக வாழ்ந்து விட்டேன். இதற்கு பிறகு நீ விரும்பக்கூடிய அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டியதன் பிரகாரம் என்னுடைய வாழ்க்கையை நான் வாழப்போகிறேன் என்று நானும் நீங்கள் உறுதி பூண்ட வேண்டும் தோழர்களை. இல்லை என்று சொன்னால் எங்களை விட நஷ்டவாளி வேறு யாரும் இருக்க முடியாது. கண்ணியமான ஈமானியவர்களை, இந்த மஸ்ஜிதிலே வார வாரம் இந்த பயான் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. பெண்கள் பயான் என்றும் ஆண்கள் பயான் என்றும் வாரம் வாரம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நாம் முழுமையாக பங்கு கொள்ள வேண்டும் தோழர்களை. இந்த இடத்தில் இந்த நேரத்தில் இப்படியான நிகழ்ச்சியில் ஏற்பாடு செய்யப்படுகிறது என்று சொன்னால் எதற்காக? நீங்கள் மாற வேண்டும், நாம் மாற வேண்டும், சத்தியத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும், மார்க்கத்தை படிக்க வேண்டும், இஸ்லாத்தை புரிந்து கொள்ள வேண்டும். மார்க்கம் என்றால் இதுதான், இஸ்லாம் என்றால் இதுதான், ஏகத்துவம் என்றால் இதுதான். நாங்கள் இதைத்தான் பேசுகின்றோம், இதைத்தான் சொல்லுகின்றோம். இதற்காக இப்படியெல்லாம் நாம் பேசுகிறோம் என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கையில் மூழ்கி மதிமயங்கி மறுமையை இழந்துவிடக் கூடாது. மறுமைக்காக எங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய திருமறையில் கேட்கின்றானே, யா அய்யுஹல்லதீன ஆமனு, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளை, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகத், உங்களுடைய மறுமை வாழ்வுக்காக நீங்கள் எதனை முற்படுத்தி அனுப்பியிருக்கின்றீர்கள் என்பதை நீங்கள் பார்த்து கொள்ளட்டும். நீங்கள் உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் என்னையும் உங்களையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்கின்றானே. அதற்காக வேண்டி நானும் நீங்களும் இந்த உலகத்தில் பயன்படுத்த வேண்டும். அதற்கான விளைச்சல் நிலமாக, அதற்கான ஒரு களமாக இந்த உலகத்தை நாம் அமைத்து கொண்டு இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய பாவங்களிலிருந்து, இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய தவறுகளிலிருந்து நாம் மீள வேண்டும் தோழர்களை. இல்லை என்று சொன்னால் என்னையும் உங்களை விட நஷ்டவாளி வேறு யாரும் இருக்க முடியாது. அது மட்டுமல்ல தோழர்களை, நீண்ட பிரதேசங்களிலிருந்து இந்த மஸ்ஜிதிலே உரை நிகழ்த்துவதற்காக பல உலமாக்கள் வருகின்றார்கள். எங்களுடைய வருகை வீதம் குறைவாக இருக்கும் என்றிருந்தால், நானும் நீங்களும் மார்க்கத்தை படிப்பதற்கு ஆர்வம் இல்லாமல் இருப்போம் என்று சொன்னால் சிந்தனை செய்து பாருங்கள். மிகவும் தூர பிரதேசத்தில் இருந்து வருகின்றார்கள். கொழும்பு, திஹாரி, இன்னும் அனுராதபுரம், இன்னும் குருநாகல், பல பிரதேசங்களிலிருந்து பல மாவட்டங்களிலிருந்து இந்த இடத்திற்கு வருகின்றார்கள். எதற்காக? இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய மௌலவியும் அடிக்கடி தொடர்பு கொண்டு எங்களுக்கு உலமாக்களை எடுத்து தாருங்கள், நல்ல உலமாவை எடுத்து தாருங்கள், அழகாக மக்களுக்கு சத்தியத்தை சொல்லக்கூடிய ஒரு மௌலை எடுத்து தாருங்கள் என்று ஒவ்வொரு வாரமும் பேசுவார். எதற்காக? நானும் நீங்களும் இஸ்லாத்தோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்த வேண்டும், இஸ்லாமிய வாழ்க்கையை வாழ வேண்டும், அஹ்லாக்கான வாழ்க்கையை இந்த உலகத்திலே வாழ வேண்டும், பண்பாடோடு வாழ வேண்டும், ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும், இஸ்லாம் சொல்லக்கூடிய போதனையை தங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து வாழ வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் வெறுமனே இந்த உலகத்தில் நீங்கள் பிறந்து விட்டீர்கள், வாழுங்கள் என்று விட்டுவிடவில்லை. அல்லாஹ் எதற்காக வார வாரம் ஜும்மாவை கடமையாக்கியிருக்கின்றான்? வார வாரம் உபதேசம் சொல்லப்பட வேண்டும், மனிதன் திருந்த வேண்டும், மனிதன் உபதேசம் பெற வேண்டும், படிப்பினை பெற வேண்டும் என்ற நோக்கம்தான் தோழர்களை. இதற்காக வேண்டித்தான் இந்த பயான்கள், இஜ்திமாக்கள், மாநாடுகள், இந்த உபதேசங்கள் எல்லாம் இதற்காகத்தான். ஆனால் நானும் நீங்களும் இந்த செய்திகளை கேட்காமல், இந்த செய்திகளை படிக்காமல், அதற்கு ஆர்வம் இல்லாமல், அதனை விளங்கிக் கொள்வதற்கு தயாராகாமல் இந்த உலகத்திலே வாழ்ந்துவிட்டு மரணித்தால், கண்ணியமான ஈமானியவர்களை, நாளை மறுமையில் திண்டாடக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் மலக்கு மகத்திலே கேட்பார்கள். மலக்கு மகத்திலே அந்த பாவிகள் கேட்பார்கள், அல்லாஹ்விடத்திலே சொல்லக்கூடாதா? ஒரு நாளைக்கு எங்களுடைய பாவங்களை, எங்களுடைய இந்த தண்டனைகளை குறைக்க சொல்லி அல்லாஹ்விடத்திலே சொல்லக்கூடாதா என்று கேட்டதற்கு மலக்குமார்கள் சொல்வார்கள், உங்களிடத்தில் அதாவது சத்தியத்தை சொல்வதற்கு நபிமார்கள் வரவில்லையா? உலமாக்கள் வரவில்லையா? உபதேசங்கள் சொல்லப்படவில்லையா என்று கேட்பார்கள். கண்ணியமான ஈமானியர்களை, நாம் என்ன பதில் சொல்ல போகின்றோம்? என்ன பதில் சொல்ல போகின்றோம்? இந்த மிம்பர் மேடையில், இந்த வாராந்த பயான் நிகழ்ச்சியில் பேசப்படாத தலைப்புகள் இருக்கின்றதா? பேசப்படாத தலைப்புகள் இருக்கின்றதா? தொழுகையை பற்றி எத்தனை பேர் பேசியிருப்பார்கள்?
குடும்ப வாழ்வை குறித்து எத்தனை தடவைகள் பேசியிருப்பார்கள். இந்த மார்க்கத்தை படிப்பதை பற்றி எத்தனை தடவைகள் இந்த மிம்பர் மேடையிலே பேசியிருப்பார்கள். கண்ணியமான ஈமானியவர்களே, ஆர்வமில்லையே தோழர்களை? மார்க்கத்தை படிக்க வேண்டும், மார்க்கத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இல்லையே கண்ணியமான ஈமானியவர்களை? இதற்கு பிறகாவது நானும் நீங்களும் இந்த சபையிலே வருகின்ற பொழுது எங்களுடைய நண்பர்கள் யாராவது ஒருவரைய சரி கூட்டி வர வேண்டும் தோழர்கள். அதுதான் நாம் செய்யக்கூடிய தௌவா. இளைஞர்கள் பள்ளிக்கு வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் உங்களுடைய நண்பர்கள் இருப்பார்கள், உங்களுடைய பக்கத்து வீட்டு சகோதரர் இருப்பார்கள். நாம் என்ன செய்ய வேண்டும்? அவனையும் அழைத்து கொண்டு வர வேண்டும். இதனால் அவனுக்கு எப்படி அந்த தொழுகையினுடைய நன்மை கிடைக்குமோ அதே போன்று எனக்கும் கிடைக்கும், அழைத்து வரக்கூடிய நமக்கும் கிடைக்கும் தோழர்களை. இது நாம் சுவனம் செல்வதற்கு ஒரு காரணமாக அமையலாம். கண்ணியமான ஈமானியவர்களை தங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த பள்ளி இருக்கக்கூடிய மொழி அதிகமாக கஷ்டப்படுகின்றார். உங்கள் இந்த மார்க்கத்தை மக்களுக்கு சொல்ல வேண்டும், மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், மக்கள் பாவங்களை விட்டு விலக வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அடிக்கடி பயான் நிகழ்ச்சியில் ஏற்பாடு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. நானும் நீங்களும் பராமுகமாக இருக்கக்கூடாது. நானும் நீங்களும் இந்த மார்க்க உபதேசம் என்ற விஷயத்தில் அலட்சியமாக இருந்துவிடக்கூடாது. நாம் குடும்பமாக இந்த இடத்திற்கு வருகை தந்து மார்க்கத்தை படிக்க வேண்டும் தோழர்களை, இஸ்லாத்தை படிக்க வேண்டும். அதன் ஊடாக நாம் அருளை பெற முடியும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, எப்படி யார் அல்லாஹுடைய மார்க்கம் பேசப்படக்கூடிய குர்ஆன் வசனம் நபிகளாருடைய போதனைகள் பேசப்படக்கூடிய இடத்தில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்கின்றான், மலக்குமார்கள் சோர்ந்து கொள்கின்றார்கள், அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றது என்ற செய்தி சொல்லப்படுகின்றது. கண்ணியமான ஈமானியவர்களை, இந்த செய்தி இருந்துமா நானும் நீங்கள் அலட்சியம் செய்கின்றோம்? எங்களை ரஹ்மத்தால் மலக்குமார்கள் மூடிக்கொள்கின்றார்கள், எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது, எங்களுடைய தவறுகள் மன்னிக்கப்படுகின்றது. இப்படி இருந்துமா? இந்த சிறப்புகள் இருந்துமா? இந்த சிறப்புகளை படித்துமா இந்த மார்க்கத்துடைய விஷயத்தில் படிக்கக்கூடிய விஷயத்தில் அலட்சியமாக இருந்து கொண்டிருக்கின்றோம்? சிந்தனை செய்து பாருங்கள் பெற்றோர்களை, சிந்தனை செய்து பாருங்கள் சகோதரர்களை, கண்ணியமான ஈமானியவர்களை. உதாரணமாக இந்த முன் கடையிலே நின்று ஒரு அமைச்சர் வந்து 1 கிலோ அரிசி பேக் கொடுக்கின்றேன் என்று சொன்னால் இன்று போட்டி போட்டுக்கொண்டு வாங்கக்கூடிய சமூகமாக இருப்போம் அல்லவா? அல்லது ஏதாவது பார்சல் கொடுக்கிறோம் என்று சொன்னால், கொடுக்கிறார் என்று சொன்னால் அதனை பெற்றுக்கொள்வதற்காக முண்டி அடித்துக் கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருப்போம் அல்லவா? ஏன் இந்த இஸ்லாத்தை படிக்கக்கூடிய விஷயத்தில், மார்க்கத்தை விளங்கிக் கொள்ளக்கூடிய விஷயத்தில் இவ்வாறு ஏற்பாடுகளை செய்தும் கூட இந்த விடயத்தில் அலட்சியமாக இருந்து கொண்டிருக்கின்றோம். சிந்தனை செய்து பாருங்கள் தோழர்களை. மாற வேண்டும், நாம் திருந்த வேண்டும்.